இப்போ டிவிக்கே டிசைட் பண்ணி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூடயும் பாட்டாளி மக்கள் கட்சி கூடயும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி 118 தாண்டி 119 அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ ஆட்சி அமைக்க தேவையான மொத்த எம்எல்ஏக்களும் கிடைச்சிருவாங்க. ஸ்மூத்தாக ஆட்சி அமைச்சிடலாம். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது ஒரு சின்ன கட்சி அப்படின்றதால அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிகமாக தர தேவையில்லை. அமைச்சர் பதவி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட டிவிகேக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி நடக்கு அப்படின்னா இவங்க 3 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி கூட இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணியிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வருவாங்களா அப்படின்றது தெரியாது. அதுக்கு டிஎம்கே ஒத்துக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. இதையெல்லாம் தாண்டி தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெளியே வந்து டிகேக்கு கூட்டணி வைக்கிறதும் இருக்குது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் இனிமே தான் தெரியும். இதுக்கு பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்களில் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன வேலைகள் செய்ய போகிறாங்க அப்படின்றத இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.